இவ்வளோ நாளா கருவாடை வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டு ரொம்ப போர் ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைனா வந்து பொரிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு, ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு, கருவாடை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துட்டு, லைட்டா மிளகாத்தூள் மட்டும் தூவி நல்லா வந்து வறுத்தேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரமிளகா, வெங்காயம் இந்த மாதிரி போட்டு நான் வந்து வறுப்பேன் கருவாடை. இல்லாட்டினா வந்து குழம்புல போட்டு சாப்பிட்றது. பட் இந்த மாதிரி பிளைனா சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வச்ச சாம்பார் சுண்டை வச்சது, இந்த கருவாடு, அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல், சாதம்லாம் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா கருவாடு சுட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரி பிளைனா வந்து பொரிச்சு சாப்பிடுறது டெய்லி உங்களுக்கு இருந்தாலே அப்பதான் சோறு இறங்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு மற்ற வேலைகள் துணி காய போறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவனையும் விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நைட் டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி தான் வந்து கிட்டியிருந்தேன். அது கூட தயிர் வந்து ஆட் பண்ணி வந்து தயிர், அது கூட கருவாடு, பீன்ஸ் கேரட் பொரியல் எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டோங்க.